ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மள பல பேருக்கு பிடித்தமான ஸ்ட்ரீட் ஃபுட் காளான், அதாவது மஷ்ரூம் மசாலா. ஆனால் நம்ம சுட சுட வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் மஷ்ரூம் தேடி பார்த்தீங்கன்னா 1-2 தான் கிடைக்கும். ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் அன்ஹெல்த்தி மேட்டர்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேர் வந்துட்டு காளான் வாங்கி சாப்பிடும் போது நிறைய மஷ்ரூம் தேடி இருப்போம், பட் மஷ்ரூம் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான் சேர்ப்பாங்க. ஸோ முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் கொடுக்கறதுக்கு முட்டைக்கோஸ் தான் ஒரு காரணம். ஏன்னா வந்துட்டு எல்லாமே மஷ்ரூமாக போட முடியாது. நம்ம வந்து இப்போ முட்டைக்கோஸை வந்துட்டு நல்லா நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. தண்ணி ரொம்ப வடிக்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நீர் விட்ட மாதிரி ஆயிரும். அடுத்து வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால ப்ரொபோர்ஷன் மஷ்ரூம் வந்து ஜாஸ்தியாகவும் முட்டைக்கோஸ் வந்து கம்மியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் அப்படி பண்ண மாட்டாங்க. கடையில் முட்டைக்கோஸ் ஜாஸ்தியாகவும் மஷ்ரூம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 கப் மஷ்ரூம் 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கோம். நான் இப்போ சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா 6-7 பேர் வரைக்கும், அதாவது அளவாக சாப்பிட்டாங்கன்னா 6-7 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். 2 பாக்ஸ் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 கப் வந்து முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்து வைங்க, ஏன்னா அடுத்தது நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். கறி மசாலா தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கூடவோ ஜாஸ்தியோ சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூளோட மல்லித்தூள் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூடவே மைதா வந்து 3/4 கப் வந்து சேர்த்துருக்கோம். 4க்கு 1 கப் மைதா, அதாவது 4 கப் அளவுக்கு வந்து 1 கப் மைதான்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணாததுனால நான் தண்ணியே சேர்க்கலை, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பேட்டர் கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து நல்லா ட்ரைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு, நல்ல ஆயில் சூடாக இருக்கணும். அந்த சூடான ஆயிலில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து பொரிச்சு எடுக்கணும். அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாதி இதில் எடுத்துடாதீங்க, நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ உங்கள் காரம் தான், உங்கள் காரம் உங்கள் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த எண்ணெயை நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிரேவி செய்கிறதுக்கு நான் அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுக்கும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால எண்ணெய் இப்போ நல்லா சூடானதும் நம்ம வந்து பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான், பட் எனக்கு வந்துட்டு மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக ஆகும் போது நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதை நல்லா சாட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு இதில் வந்து கலோரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அங்கே என்னென்ன பவுடர்ஸ் யூஸ் பண்ணமோ அது எல்லா பவுடர்ஸும் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான், ஏன்னா அதுலேயும் காரம் உப்பு இருக்குது. இப்போது நீங்கள் பண்ண போகிற மசாலாலேயும் காரம் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் வந்துட்டு நல்லா வதங்கணும், அதாவது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம 4 தக்காளியை அரைச்சி அந்த பியூரியை சேர்த்துருக்கோம்.
இப்போது இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுவாங்க, தக்காளி அரைச்சி ஊற்றாமல். அதனால தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கிளாஸி லுக்காகவும் இருக்கும். கூடவே சோயா சாஸ், வினிகர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம அது எதுவுமே ஆட் பண்ணல, லாக்டவுன் டைம்ன்றதுனால பொதுவாக வீட்டில் அது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருள் மசாலா வச்சு தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா கொதிச்சு அந்த தக்காளியோட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து சேர்த்துக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் வாட்டர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்கல, நமக்கு ஒரு கிளாஸி லுக் வேணும், வளவழப்பு தன்மை வேணுன்றதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பில் கரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும், ஒரு மாதிரி கிளாஸி லுக் கிடைக்கும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம வந்து ஒரு 2 கப் 2 கப் இல்லைனா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கடையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடாக கொடுப்பாங்க, அது மாதிரி சாஸ் மாதிரி. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம் கேபேஜோட அந்த பக்கோராவை சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இன்னும் பண்ணலாம். நீங்கள் வந்து ரோட் சைட் மாதிரி செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு சேம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் மஷ்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா எப்படின்னா உதிரியாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொத்தி நல்லா வந்து உடச்சி விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பொரிச்சு வச்ச பக்கோராவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு உடச்சி விட்டாச்சு. நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான காளான் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து மைதா அண்டு கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். அடிக்கடி இது வந்துட்டு இன்டேக் பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. இது கூட இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணும் போது ஆனியன் அண்ட் லெமன் வந்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான காளான் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.